தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரென்னேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரென்னேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை உள்புறமும் வெளிப்புறமும். உள்புறமும் வெளிப்புறமும். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனங்களில் வேதபாரகர் மற்றும் பரிசேயரோடு கூட இயேசு பேசும்போது விதமாக சொல்லுவார், போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று. பாருங்கள், அநேக மக்கள் வெளிப்புறம் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, உள்புற சுத்தங்க விரும்புகிறது இல்லை. இயேசுவே சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று. ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார்னா, பரிசேயரை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்லுவார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லிக்கிட்டு. கல்லறை வெளியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், வெள்ளையடிச்சு பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வெள்ளூரில் டோல்கேட்டில் கல்லறைகள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். போய் பார்க்கும்போது நான் உள்ள ஃபுல்லாட்டு அந்த எலும்பும் அந்த சதையும் தான் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்புறத்தை தான் அநேக மக்கள் பார்க்குறாங்க, உள்புறத்தை பார்க்குறது கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும், உன்னுடைய உள்புறமும் சுத்தமாக இருக்கணும்னு. மனுஷன் முகத்தை பார்க்குறான்னு தேவநாயக கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. இதுக்கு அநேக உதாரணங்கள் உண்டு. பாருங்கள், ஆதியாகமம் 6:14 நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஒரு பேழையை செஞ்சு முடித்தான். அந்த பேழைக்குள்ளே தான் மழை ஆரம்பிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், சுத்தமான எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் உள்ளே சேர்த்துக்கிட்டான். அவனும் அவனோட மனைவியும் அவனோட பிள்ளைகளும் உள்ளே போயிட்டாங்க. அந்த நோவாவுடைய பேழை உள்புறமும் வெளிப்புறமும் பாருங்க கீழ் பூசப்பட்ட பேழை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆதியாகமம் 6:14 தெளிவாக இருக்கும். பேழைக்குள் உள்ளும் புறவுமாக கீழ்ப்பூசு பூசினபடியினாலே கீழ்ப்பூசப்பட்ட பேழைக்குள் இருந்த காரணத்தினால்தான் நோவாவும் அவன் குடும்பமும் அவனோடு இருந்த மிருக ஜீவன்களும் ஜலப்பிரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல் 1 ராஜாக்களில் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. சாலமோன் கட்டிய தேவாலயத்தினுடைய உள்ளும் புறமும் தளவரிசையில் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்ததுதான். அந்த ஆலயத்தினுடைய தளவரிசை உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. உள்ளும் புறமுமாய் பொன் தகட்டால் மூடப்பட்ட அந்த ஆலயத்தின் தலைவரிசையில் கூட கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரப்பின்ற விதத்தில் வாசிக்கின்றோம். உள்ளேயும் வெளியையும் தங்கமூலம் பூசப்பட்ட அந்த தகடு இருந்துதான். ஆகவே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை அவ்வளோ குயிக்காக நிரப்பியது என்று நம்ம விதத்தில் வாசிக்கின்றோம். அதுபோல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 19:26 லோத்தின் மனைவி. அந்த அம்மா நிச்சயமாக பாருங்கள் ஒரு பரிசுத்தவானுடைய மனைவி தான். லோத் ஒரு நீதிமான் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த அம்மா நிச்சயமாக வெளியில் பார்க்க நல்லதாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்மாவுக்கு உள்ள பொருளாசையும் பணாசையும் இருந்தபடினால அந்த அம்மா பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாள் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோலவே நீங்கள் லூக்கா 22:1-6 வரைக்கும் படித்தா உங்களுக்கு தெரியும். 12 சீடர்களில் இயேசுவினுடைய ஒரு சீடன் யூதாஸ் காரியத்து. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பாருங்கள் வெளியில் பணாசை இல்லாத மாதிரி நடித்தான். ஆனால் அவனுக்கு உள்ள பணாசை இருந்தது. அந்த பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக போயிடுச்சு. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்தான் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி அநேக மக்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்குறாங்க.
நீங்கள் ஆக்சுவலாகிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல அது அவங்களுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க இல்லைங்களா, சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அப்போ அவங்க தோற்றத்தை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய உள்ளுணர்வுகள், அவங்க எந்த அளவு அந்த ஸ்தாபனத்துக்காக உழைப்பாங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், எத்தனையோ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ புதுசாக எத்தனையோ ஊழியக்காரிகள் ஊழியம் பார்க்குறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தோற்றத்துக்கு, கவர்ச்சிக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்தளவு அவங்க வாயில் அபிஷேகப்பட்ட வார்த்தையில் வரும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறாரு. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் உள்ளேயும் புறமும் சுத்தம் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, வேத பரிசேயரை பார்த்து, நீங்கள் செம்பு பாத்திரங்கள், கிண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக கழுவுறீங்க, தப்பு இல்லை, ஆனால் அதே சமயத்தில் உள்ளே நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்க, நீங்கள் ஜலத்தினால பிறந்ததாக சொல்கிறீங்க, அபிஷேகப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. காரணம் என்ன? இதயத்தில் சுத்தம் கிடையாது, வாழ்க்கையில் சுத்தம் கிடையாது. அடுத்தவங்களுக்காக வாழ்கிறாங்க. நீங்கள் தயவுசு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, நீங்கள் ஆண்டவருக்காக வாழுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும். காரணம், சுத்தமுள்ள இருதயம்தான் ஆண்டருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயம். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. வெளிப்புற சொத்து மாத்திரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் உள்புறமும் அதை விட என்ன செய்யணும், சுத்தமாக இருக்கணும். முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நோவா அவனுடைய பேழை உள்ளும் புறமும் அவன் தார் பூசியிருந்தான். ஆகவே தான் பாருங்கள், அவன் உள்ளும் புறமும் அந்த நோவுடைய பேழை தார் பூசப்பட்ட காரணத்தினால தான் அது என்ன செஞ்சது, ஜலப்புறத்துலேருந்து தப்பி பிழைச்சது என்று வேதத்தில் அருமையாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குது. அதுபோல் தான் பாருங்கள், ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் சாலமோன் கட்டிய தேவாலயமும் உள்ளும் புறமும் பொன் தேடினால் வேயப்பட்டிருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் எல்லோரும் கூடி ஜெபம் பண்ண போது அந்த ஆலயம் முழுதும் தேவனுடைய மகிமையினால் இறங்கியது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல் லோத்தின் மனைவி ஆக்சுவலாக பார்க்க பெர்ஃபெக்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய இருதயம் உலகத்தினாடி போனபடினால தான் அந்த அம்மா உப்புத்தனாக மாறிட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த சோதம் கோமரா அந்த அழிவிலிருந்து தப்பி பிழைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க உப்புத்தூணாக இருக்கிறாங்க. அதே போல் தான் பாருங்கள், யூதாஸ் அருமையான ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் கூட இருந்தார். 3.5 வருஷம் ஊழியம் பார்த்தார். ஆண்டோடைய பிரதானமான கேஷியரே அவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் இதயத்தில் பணாசை இடம் கொடுத்தபடினால தான் பின்மாறி போயிட்டார். இயேசுவை காணிச்சு கொடுத்தாரு, நாண்டு கொண்டு செத்த 2 பேர்த்தில் எழுதப்பட்டுருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும், வெளியும் சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய சரமும் சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவு சுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். நிச்சயமாகவே உங்களை பார்க்குறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.